ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாத பலன்கள், அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருகின்ற ஆவணி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு. கன்னி ராசி நேயர்களே, லட்சியங்கள் கனவுகள் நனவாகக்கூடிய சிறந்த முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு மகிழ்ச்சியா நிம்மதியான, இதுவரைக்கும் எத்தனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அது சரியில்லை இது சரியில்லை, கூட பிறந்த சகோதர துரோகம் பண்ணிட்டான், கணவரோட பிரச்சனை, உத்தியோகத்தில் உயர் அதிகாரியினால பிரச்சனை, தேவையில்லாத இடமாற்றம், இப்படி கடன் பிரச்சனைகள் சிலருக்கு, கொஞ்சம் நெஞ்ச நிம்மதி கொஞ்சம் நெஞ்ச நிம்மதி போச்சு, கொஞ்சம் இருந்த நிம்மதி கூட போச்சு, கொஞ்சம் இருந்த நிம்மதி போச்சு. அப்படிப்பட்ட நிம்மதி இல்லாத காலத்தை சந்தித்த கன்னி ராசினர்கள் இன்னைக்கு மன நிம்மதியோட நல்ல எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய நல்ல நிம்மதியாக படுத்த நிம்மதியாக தூங்கணும், கவலைகள் தீரணும். அப்படிப்பட்ட யோகம். உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய முயற்சிகள், ஒரு உத்தியோக முயற்சியோ இல்லை உத்தியோக உயர்வுக்காக நீங்கள் முயற்சி செய்வதோ, புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்வதோ, எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா இந்த உங்களுடைய கல்விக்குரியவனும் உத்தியோகத்துக்குரியவனும், கல்வி வியாபாரம் செய்தாலும் சரி, கல்வியில் சிறந்து விளங்க வேண்டிய ஒரு நிலை இருந்தால், கல்வியில் சிறந்து விளங்கி அந்த கல்வியை திறம்பட முடிக்கணும், எவ்வளோ பெரிய படிப்புனாலும் சரி அந்த படிப்பில் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய கிரக அமைப்புகள். உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த அமைப்புகள். ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சி நீங்கள் ஒரு உத்தியோக மாற்றம், அதாவது இடம் மாற்றம், ஒரு ப்ரொமோஷனோட ஒரு பயணம், ஒரு இடமாற்றம் நிச்சயமாக இருக்கும். அது நல்லா இருக்கும், நீங்கள் அச்சப்பட வேண்டியதே இல்லை. இது ஒரு அதிர்ஷ்டம், ஒரு ஆச்சரியம், ஒரு அதிர்ஷ்டம். நீங்கள் முயற்சி செய்து இது நடக்காம காரியம்லாம் தன்னை போல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். எத்தனையோ முயற்சிகள் நடக்காமல் இருக்கும், இது தன்னை போல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ கன்னி ராசிக்கு 4-7க்குரிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் பதவி யோகத்தையும் தொழில் யோகத்தையும் வியாபார யோகத்தையும் அதனால் வருமானத்தையும் தரக்கூடியவர். கணவன் மனைவி இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். சொத்து பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவர். உயர்ந்த பதவிக்கு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை நீக்கி அந்த பதவியை தரக்கூடியவர். மேலும் கன்னி ராசிக்கு 2-9க்குரியவன் இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ உயர் பதவிக்காக பயணம் செய்யக்கூடிய நிலை, அது அப்போதே சொல்லியாச்சு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஒரு நிச்சயமாக இடம் மாற்றம், ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான அங்கங்கே பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். பயணத்தால் நல்ல யோகங்கள், நல்ல வருமானங்கள், முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதில் சந்தேகமே இல்லை. அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலர் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவமனை சம்பந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும். நல்ல உயர்ந்து இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ அதே நேரத்தில் நல்ல தொழில் யோகம், வியாபார யோகம், வருமான யோகம், முன்னேற்றம் யோகம் நிச்சயமாக சிறப்பு பெறும். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு பிரச்சனைகள் தீர்ந்து நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு சொன்னவங்கள நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய, பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த கன்னி ராசிக்கு அமைந்திருக்கிறது. அதனால் கன்னி ராசிக்காரவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைகள் பிரச்சனைகள் இருக்க தான் செஞ்சிச்சு, ஆனால் அதெல்லாம் குறையுது. புரிஞ்சுட்டிங்களா?
நிச்சயமாக குறையுது. அதில் மாற்றமே இல்லை. இப்போ வக்ரம் பெற்ற சனியால் இந்த வக்ரம் பெற்ற காலங்களில் இப்போ சனியினுடைய தொல்லைகள்லாம் ரொம்ப உக்கிரகம்லாம் குறையும். சனியோட தொல்லையெல்லாம் குறையும். அதே நேரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்திலும் சனிபான் வக்ரமாக இருந்தால் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஜனன ஜாதகத்திலும் சனிபான் வக்ரம் பெற்று இருந்தால் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் செஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய நல்ல யோகங்கள், இடம் வீடு, புதுமனை புகுவிழா, திருமண யோகங்கள், நல்ல திருமண வாழ்க்கை, இடம் வீடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் எல்லாமே சிறப்பு வரக்கூடிய நிலையில் இருக்கு. சரிங்களா? இது பொதுவான பலன். பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட யோகங்கள் என்னன்னா, உங்கள் ஜாதகத்தை யார் எழுதியிருக்கா, உங்கள் தலையெழுத்து யார் எழுதியிருக்கா? பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கிறார். அதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, என் வாழ்க்கையில் என்னதான் இருக்கு, நான் என்னதான் செய்ய போகிறேன், இன்னைக்கு எதிர்காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பிரம்மன் தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதாவது பலன் சொல்லும்போது நீங்கள் அனுப்பின காப்பி, உங்கள் ஜாதக காப்பியை பலன் சொல்லும்போது உங்கள் முன்னாடி இருக்கணும், என் முன்னாடி இருக்கும். ஆக தெளிவான விளக்கம். ஒரு டைம் ஒதுக்கணும். குடும்பம், அதாவது உங்கள் உறவுகளோடு சேர்ந்து உட்காருங்க, மனைவி மக்களோடு சேர்ந்து உட்காந்து திருப்தியாக கேளுங்க. புரிஞ்சுங்களா? உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. உங்கள் தொழில் சிறக்க, உத்தியோகம் சிறக்க, வியாபாரம் சிறக்க, பிள்ளைகளுடைய வளர்ச்சி, திருமண வாழ்க்கை, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை, உங்கள் வியாபாரம், தொழில், உத்தியோகம் விருத்தி அடைவதற்கு என்ன செய்யலாம், என்ன பரிகாரங்கள், என்ன தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத தெளிவான முறையில் பார்க்கலாம். சரிங்களா? ஆக கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான பாலச்சித்தர் பாலஜன. நன்றி, வணக்கம். சித்தர் வாக்கு ஜோதிடம்.